பாலகுமாரன் என்று கூறினாலே அவரை பற்றி சொல்ல ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போகலாம். நாவலாசிரியர், கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், கட்டுரை படைப்பாளர், ஆன்மீக பேச்சாளர் என பன்முகங்களை இந்த வெண்தாடிக்குள் அவர் பதுக்கி வைத்துள்ளார். பாலகுமாரன் அவர்கள் படைத்த புதினங்கள் 150க்கும் மேல். குறிப்பாக மெர்க்குரி பூக்கள் போன்ற புதினங்களால் இளைஞர்களையும் தாய்க்குலத்தையும் தன்பால் ஈர்த்தவர். புகழ்பெற்று வெற்றி பெற்ற நாயகன், குணா, பாட்ஷா போன்ற 14 திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதி திரையுலகிலும் தங்களுக்கென தனி முத்திரையை பதித்துக் கொண்டவர். நூற்றுக்கணக்கான சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என இவர் எழுதியவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றிற்காக கவிமாலை சார்பாகவும் கங்கை கொண்டான் கழகத்தின் சார்பாகவும் இவருக்கு நன்றி தெரிவிப்போம். இருந்தாலும் இன்று அவர்களை பாராட்டிக் கொண்டே இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னவெனில், இன்றைய விழாவின் கருவான ராஜேந்திர சோழனின் வரலாற்றை கங்கை கொண்ட சோழன் என்கிற புதினமாகவும், அவருடைய தந்தை ராஜராஜ சோழனின் வரலாற்றை பின்னணியாக கொண்டு உடையார் எனும் தலைப்பில் பல நூல்களை படைத்து கங்கை கொண்ட சோழபுர மக்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனையும் மீண்டும் தமிழ் இலக்கிய உலகில் பதிவு செய்து விட்டீர்கள். அதற்காக உங்களை வணங்கி உங்கள் உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யோகிராம் சுரத்குமாரம், யோகிராம் சுரத்குமாரம், தேவஜாதி மனித ரூபம் யோகிராம் சுரத்குமாரம். திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியார்க்கு நல்லான் எங்கள் சத்குருநாதன் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் பாதத்தில் என் சிரம் பதிய வைத்து அறிவார்ந்த இந்த சபையின் முன்பு என் உரையை துவக்குகிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. மறுபடியும் ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜயம் நோக்கி வந்து சிந்தையிலே இறங்கி இருக்கிறார். அந்த மரபர் கூட்டம் இங்கே உட்கார்ந்து நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஜன்மத்தில் ராஜேந்திர சோழனுடைய படை தளபதியாகவோ போர் வீரனாகவோ அங்கு ஒன்று வேலை செய்கின்ற சிற்பியாகவோ நீங்கள் இருந்திருப்பீர்கள். இல்லையே, இங்கே வந்து இருக்க முடியாது. ஐயா, நான் எழுத்தாளர். எங்கள் பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய குடவாயில் பாலசுப்ரமணியன் பேச்சு வேறு, என் பேச்சு வேறு. அவர் எழுதுற அந்த கட்டுரையினுடைய அடிப்படையில தான் நான் கால் வச்சு எழுதுறேன். அவர்த்தோட தான் சௌகரியமா உட்காந்துட்டேன். ஓடிப்போய் எனக்கு இது தெரியலையே, என்ன சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறேன். அவர் எவ்வளவு சுத்துவார். அவர் போட்ட பிள்ளையார் சொல்லி உடையார். அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழன். ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்லைடு போட்டு டக்கு 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 டக்குன்னு கால்குலேட் போறாங்க. அப்படி நான் போக முடியாது. அது தகவல் அடிக்கிறார், அடிக்கிறார். பிரமிப்பா இருக்கு. இதை விட்டுட்டு இவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்காரு, இதை விட்டு நம்ம கை கிடைக்காது போச்சு அப்படின்னு ஒரு பயம் வரும். நீங்கள் எல்லாம் ராஜராஜனை தேடி பெரிய கோயிலுக்கு போக வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணம். ஐஏஎஸ் அதிகாரிகள் வருத்தப்படுகிறார்கள், தலைவர் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். யாரும் இது சரியாக ஆவணப்படுத்தவில்லையே, யாரும் இது சரியாக செய்யவில்லையே, யாரும் போற்றவில்லையே, தமிழர்கள் நாங்கள் செய்யவில்லையே. எங்க லீவுன்னா, சம்மர் லீவுனா ஊட்டிக்கு போறீங்க, கொடைக்கானல் போறீங்க. கொஞ்சம் கூட காசு இருந்தா ஸ்ரீபூருக்கு வந்து வெறும் பூ இல்லாத மரமா பார்த்துட்டு போறீங்க. கட்டடம் மட்டும் சூப்பரா இருந்தது.
நீங்கள் எல்லாம் நல்ல வெயிலில் கோடை காலத்தில் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சோழ தேசத்திற்கு வர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஊட்டிக்கு போகக்கூடாது என்ன இருக்கு? அங்க போய் குளிர் இவ்வளவு பெரிய போதையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கா ஒரு ஊருக்கு போவோம்? இதுதான் கன்றாவி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகணும். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ராஜாராஜன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு இத்தனை மனைவிகள், அவனுக்கு ஒரு புள்ள. அவன் 2 பேர் கோயில் கட்டிட்டாங்க. இந்த கோயில் பார்க்கலாம், அந்த கோயில் பார்க்கலாம். காத்தால பெரிய கோயில் தஞ்சாவூர் பார்க்கலாம், அடுத்தது பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளுக்குள்ள போய் கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம் என்று 2 கோவில்களையும் ஒரே நாளில் உங்களை படித்த உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் கொண்டு போய் காட்ட வேண்டும். வரலாறு எப்படி சொல்லப்பட வேண்டும், என்ன வேணும், வரலாறு என்ன இருக்கு? அதிகமாக செய்திகள் இல்லை என்று ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வருத்தப்பட்டார்கள். எனக்கு இருக்கிற செய்தியை கோர்த்து ஒரு கதையா படுறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போச்சு. நாம் கொடுத்தனவும், நம் மக்கள் கொடுத்தனவும், நம் பெண்கள் கொடுத்தனவும், குடும்பார் கொடுத்தனவும் இக்கல்லிலே வெட்டி அவர் வெட்டி என ஒழிஞ்சருடி, கல்லிலே வெட்டுக என ஒழிஞ்சருடி. என்ன என்ன ராஜாவா பெரிய கட்டளை கட்டிட்டு இது இந்த 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 அமைச்சை கட்டுறதுன்னு இன்னைக்கு போட்டுக்கிறாரு. அப்படி இல்லை. நாம் கொடுத்தனவும், நம் மக்கள் அந்த குதவித்தராட்சி கொடுத்தனவும், நம் பெண்கள் கொடுத்தனவும், அவனுடைய மனைவிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவன் கீழே இருந்தவங்க நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வெட்டி அத்தனை சொல்லி யாரெல்லாம் கொடுத்தாலும், வெறும் ஆடு கொடுத்தாலும் சரி, அது வெட்டி அந்த கல்லிலே பொருத்தி வை, நிரந்தரமாக்கு என்று சொல்லி எல்லோரையும் அந்த கோவிலுக்குள்ள நினைச்சிருந்தா அவன் மட்டுமே பேசியிருக்க முடியும். அத்தனை பெரிய கோவிலுக்குள்ளே அவன் கொண்டு வந்து அவர்களையும் நிரந்தரமாக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பரதகண்டத்தில் அல்லது வெளியூரில் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை கொண்ட அரசன் எவருமே ஒக்கம் கூட விடாது. அது மட்டுமா, யார் யாருக்கு என்ன சம்பளம், என்ன செய்யணும், எனக்கு உள்ள போய் இந்த பேர்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அது இந்த நாவலில் கொண்டு வரத்துக்குள்ளேயும் ரொம்ப பெரிய பாடுபட்டேன். எச்சுமண்ணைக்கு ஒரு பங்கும், சோழமாதேவிக்கு ஒரு பங்கும் என்று நடன பெண்மணிகள் வரிசைப்படுத்துகிறார். இந்த சிறகு இந்த வீட்டில் வசிக்கின்ற வெச்சி லட்சுமி, அந்த லட்சுமிக்கு இந்த பங்கு, இந்த பக்கத்தில் இருக்க சோழமாதேவிக்கு இந்த பங்கு என்று சொல்லி அவர்கள் இருக்கும் இடம், வீடு, அவர்களுக்கு என்ன பங்கு, அவர்கள் பெயர் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் தெரியுது. வீணை வாசிக்கின்ற ஆதிச்சன் இறந்து விட்டமையால் அவன் மகனுக்கு எனக்கு கதை கிடைக்குதே. ஓஹோ, ஆதிச்சன் ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பிள்ளைக்கு அரை பங்கு, அவன் வீணை வாசிக்க போறான். நான் இந்த கதையை கொண்டு வந்துடுவேன். ஆனால் சோழ தேசத்தை பற்றி மிகப்பெரிய கல்வெட்டு, மிக அதிகமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவர் சொல்றதுலேயே புரியுது. 25,000 கல்வெட்டு சோழ தேசம். அதை வச்சா இன்னும் 10-15 நாவல் எழுதுறான். ஒரு அழகான கல்வெட்டு தஞ்சாவூருக்கு அருகே இருக்கின்ற கோவிலில் கிடைக்கிறது. ராஜராஜன் பார்த்த விற்போர். எனக்கு காமிச்சது குடவாயில் வாசம் ஐயா. ராஜராஜ சோழன் கண்ட விற்போர். 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை ஃபவுல் கேம். அந்த ஃபவுல் கேமை பார்த்துட்டு இதுக்கு யார் காரணம், அந்த பேர் ஃபவுல் கேம்ல 2 பேரும் செத்து போறான். இட்ஸ் டூயல். அதில் ஒரு ஃபவுலாக இருந்து அந்த ஃபவுல் கேமில் 2 பேரும் செத்து போகிறான்.
இந்த ஒரு தப்புக்கு யார் காரணம் என்று கண்டுபிடித்து, அது இன்னவனுடைய உறவினர்கள் என்று கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து அவர்களை விசாரித்து சாவாபூவா பேராடுகள் 96 கொடுக்க வேண்டும் என்று இவர்களுடைய மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு விளக்கெரிக்க எனக்கு மனக்கேதம்னு ஒன்று கிடைக்குது, பவுல் கேம்னு ஒன்று கிடைக்குது. அது வந்து ராஜராஜ சோழன் வந்து பார்த்தான்னு கிடைக்குது. அந்த பவுல் கேம் காரணமாக வேற யாரோ இருந்திருக்கான்னு கிடைக்குது. இதை விட ஒரு லட்டு நாவலாசினிக்கு என்ன வேணும்? இது மிக அழகாக, குறைவாக, தெளிவாக எழுதுகிற போது அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த கல்வெட்டு எங்கே இருக்கு? போங்க தம்பி, இந்த கோயிலில் இருக்கு, இங்கே போய் பாருங்கள். ஒரு வாரம் பொறுத்து அந்த புள்ள ஓடி வரான், சார் எங்கள் வீட்டோட எல்லோரும் போனேன், இத்தனை நாள் அந்த பக்கத்துலேயே இருக்கோம், எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்தோம், தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இதைத்தான் இந்த நாவலாசிரியன் செய்து கொண்டிருக்கிறேன். குடவாயில் ஐயா சொன்னார், பிடிப்பார். ஆனால் அது இன்னும் பூரா உங்களை உள்ளுக்குள்ள தைக்கணும்னா நான் வால்யூமா 3 வால்யூமா ஒரு நாவல் எழுதுவேன். உட்காந்தா நின்னா பேசினா சாப்பிட்டா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்து என்று நான் கதை சொல்லுகிற போது அவர்கள் அதனுள் ஈடுபடுகிறார்கள். நான் எப்படி கதை எழுதுறேன்? விளையாட்டா எழுதுறதே இல்லை. என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உதவியாளர்களோடு ஒரு டாடா சும்மால நான் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் பயணமாகி கையில் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர், கேசட் டேப் ரெக்கார்டர், இன்னி வரைக்கும் அதுதான் பழக்கம். அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்துன்னு நான் வந்து ராஜராஜ சோழனுடைய கதையை சொல்லிக் கொடுத்தேன். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிவலோகம் பிராப்தி அடைந்தார், அவர் மூச்சு நின்றது அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டர் கீழிக்கிறார். அழ ஆரம்பிச்சு. அப்போதான் யாரோ செத்து போன மாதிரி விக்கி 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 அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சோக்காயிடுச்சு, நெஞ்சை போட்டு அடைக்கிறது. ஏதோ ரிலீஸ் பண்ணாதான் சரியா இருக்கும். முதுகு போட்டு தடவி 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 மூஞ்சியில் தண்ணி அடிச்சு வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீ வாங்கி கொடுத்து அவர்கள் சும்மா இருங்க, நீட்டிங்க, நிறுத்துங்க அப்படின்னு என்று அந்த உதவியாளர்கள் என்னை சமரப்படுத்தினார்கள். அப்படி எழுதிய நாவல் உடையார். அதை படிச்சுக்கிட்டு அந்த ராஜராஜ சோழன் இறந்ததை படிச்சுட்டு என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல சார். புஸ்தகத்தை கீழே போட்டேன். ஒரு வாரம் கழிச்சு தான் சார் படித்தேன். ஒரு வாரமாக உள்ளுக்குள்ளே அழுத்துட்டு இருந்தேன் சார். என்னால் இனிமேல் ராஜராஜ சோழன் மறக்கவே முடியாது சார். நான் இது வரைக்கும் 20 தடவை பெரிய கோயில் போய் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த பெரிய கோயில் பூசாரி சொல்கிறார், ஏதோ சாப்பாட்டுக்கு வந்துருந்தது, இன்னும் துணிமணி வாங்கி சாப்பிட்டுட்டேன். வழக்கமா ஒரு நாள் இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன். என்ன அங்கேருந்து நேரம் வந்து ராஜராஜ சோழன் நின்ன இடம் இருந்து கேட்குறான். எனக்கு என்ன தெரியும் எங்கே நின்னாங்க? ஒரு இடத்த காமிக்க வேண்டியதானே, சும்மா இங்கேதான் நின்னா அடுத்தது அவன் தான் காமிக்க வேண்டியதானே, அவன் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படிதான் சார் அந்த ரமேஷ் சொல்றாரு. அப்படியே தான் தோற தடவி தடவிட்டு இருக்கான். சரி, இன்னொரு பாலகமா வந்து உட்கார்ந்து அப்படின்னு நினைச்சு நான் என் வேலையை பார்க்க போறேன். ஏனென்றால் நான் அப்படித்தான் இருந்தேன். ஒவ்வொரு சோவரா தடவி, ஒவ்வொரு சோவரா தடவி, இங்க உட்காந்துருப்பானா, இங்க உட்காந்துருப்பானா, இந்த படிக்கட்டு ஏறிப்பானா, இப்படி இன்னொரு பானா, இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்துருப்பானா. என்ன நந்தி அது? எங்க இருக்கு அந்த நந்தி? அந்த மேல சைடில் வச்சிருக்க நந்தி தான் மேல இருக்கு. இந்த முன்னாடி நந்தி இல்லை. குடவாயிலே அழகா சொல்றார், உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசால அந்த நந்தி பருவத்தை தள்ளி இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய விமானம் இருக்கு. ஆக கீழே உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்குள்ள ஒரு ஹாலோவா ஒரு விமானம், அது ஒரு சிவலிங்கம். பிறகு ஒரு பெரிய விமானம், அது ஒரு சிவலிங்கம். 3 சிவலிங்கங்கள் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. அந்த சிவலிங்க பிரம்மாண்டத்தை தான் ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது.
இந்த சிவலிங்கம் ஆவுடையார் பெரிதாக இருக்கிறதே, இது எப்படி கட்டப்பட்டது என்பது போது சில அறிஞர்கள் எனக்கு இது கட்டிட்டு அதுக்கு மேலே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டடம் கட்டினா அதுக்கு மேலே விமானம் கட்டின தப்பா இருக்க. ஒரு சிவலிங்கத்தை உள்ளே வச்சுட்டு கட்டடம் கட்டிட்டு மேலே விமானம் வச்சிருப்பானா? கால் வச்சு ஏறி இருக்கிறாங்க, கீழே சிவலிங்கம் இருக்க, இது பண்ணியிருப்பானா? மாட்டானே என்று நினைத்து என்னென்னமோ ஆட்டம் ஆடி அந்த கருவறைக்குள்ளே கொண்டு போய் சுற்றி பார்த்தேன். அது ஒரு ஆவுடையார் அல்ல, 8 துண்டுகள் கொண்ட ஆவுடையார். அந்த 8 துண்டுகளை இணைத்து இறுக்கி பானத்தோடு சேர்த்து வைத்து ஒரு சிவலிங்கமாக மாற்றியிருக்கிறார். அங்கே தான் கருவூர் தேவர் வந்திருக்கிறார். அதுக்கு தான் உதவி செய்திருக்கிறார், அதற்கு தான் மருந்து போட்டிருக்கிறார். ஆக இது சிவலிங்கத்தை வச்சுட்டு விமானம் எழுப்பலை, விமானம் எழுப்பி விட்டு சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார். அந்த சிவலிங்கம் 8 துண்டான சிவலிங்கம். இன்னொரு அதிசயம், ராஜேந்திர சோழனுடைய சிவலிங்கம் ஒரே கல்லால் ஆன சிவலிங்கம். அப்பனை இந்த பிள்ளை எப்படி பிஞ்சிருக்கான் சொல்லி சொல்லி அடிச்சான். நீ பண்ணதை விட பெட்டர், நீ பண்ணதை விட பெட்டர், நீ போற செய்ய போரை விட போர் பெட்டர். நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் என்ன பிடிக்கிட்டு வர முடியலையோ அதை நான் பிடிக்கிட்டு வந்திருக்கேன். அவனுடைய கண்ணு இது அவனுடைய செங்கோல், அவனுடைய துணி, அவன் கிரீடம் சிதாந்தம் இருக்கு. அதை உங்களுக்கு அடிச்சு விதவிதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களால் முடியல. நான் கொண்டு வரேன் பாரு. கீழைச்சாளிக்கத்தோடு மனவனை தொடர்பு ஏற்படுத்தி அந்த இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு மேலைச்சாலைக்கு தொந்தரவை எதிர்த்து அந்த கீழைச்சாலைக்கு வரை போகும்போது பின்னர் ஒட்ட தேசத்தில் இருந்து தொந்தரவு வருகிறது என்பதால் ஒட்ட தேசத்திற்கு போய் ஒட்ட தேசம் வரைக்கும் வந்து விட்டோமே என்று கலிங்கத்திற்குள் நுழைந்து, ஆனால் கலிங்கம் அற்புதமாக இருக்கிறது, கொஞ்சம் தாண்டினால் வங்காளம் தானே என்று போய் கங்கையிலிருந்து நீர் எடுத்து வந்திருக்கிறார். ஒரு எழுத்தாளர் என்ன செய்வார்? எனக்கு தெரிந்த பல எழுத்தாளர்கள் கனிமரா லைப்ரரியை தாண்டி போனதில்லை. நான் ராஜேந்திர சோழன் எப்படி போனானோ அந்த வழியிலேயே போனேன். அந்த கங்கை கரையில் கங்கையும் கடலும் கலக்கின்ற இடத்தில் நான் நின்று ராஜேந்திர சோழனுக்காக நீர் வார்த்தேன். அவன் தன்னுடைய தகப்பனுக்கு அங்கு நீர் வார்த்திருப்பான். இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, அடேங்கப்பா 9 லட்சம் வீரர்களோடு ராஜேந்திரா இங்கு வந்திருக்கிறார், இந்த இடம் தொட்டிருக்கிறார், இந்த இடம் பார்த்திருக்கிறார், இந்த மலையை பார்த்திருக்கிறார், இந்த கடலை பார்த்திருக்கிறார், உனக்காக நான் தருகிறேன். ஏ சாரண மாதா, நான் பிதா, நான் பந்துகு, நான் அன்னை கோத்திருக்கேன், ஏ சர்வி திருப்தி வாயாந்து திருப்தியத. நீ எனக்கு தாயாக இல்லாது போனாலும், நீ எனக்கு தந்தையாக இல்லாது போனாலும், நீ எனக்கு சகோதரனாக இல்லாது போனாலும், நீ என் கோத்திரக்காரனாக இல்லாது போனாலும் உனக்காக நான் நீர் வார்க்கிறேன் என்று கட்டை வழியின் வழியாக மனசார நீர் வார்த்தேன். இதுதான் எழுத்தாளர். உள்ளுக்குள்ள கதறும். ராஜாராம் கோமம் கூட்டிட்டு போறாரு, உள்ளுக்குள்ள கங்கை கொண்ட சோழன் பார்க்கறாரு, ஆளே கிடையாது. ஆள் வரணும், வரணும் சார், இது வந்து பெருசாக்கணும் பண்ணணும் சார், இப்படி ஒரு விழா பண்ண போறேன், நல்லா பண்ணுங்க சார். ராஜாராம் கோமம் நீங்க என்ன பண்ண முடியும்? பெருசா காசு அனுப்ப முடியுமா? இல்ல, சிறுசா அனுப்புவேன். என்னத்துக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க சார்? நீங்க இப்ப இவ்வளவு பண்றீங்க, நான் உங்களோட ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, இதை செய்கிறேன். இதை செய்து எனக்கு போனதில்லை. 7 பேப்பர்ல என் கட்டுரை வருது. வேறுநாள் அதுவும் இந்த தினமணி கூட்டாங்க, தினமலர் கொடுக்கக்கூடாது, தினமலர் கூட்டாங்க, தினமணி கொடுக்கக்கூடாது.
கொடுத்தா கோபிச்சுவாங்க. நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், நீ போட்டே ஆகணும், இல்லை எனக்கு உனக்கு சங்காத்தம் இல்லை என்று என்னுடைய தீவிரை, என்னுடைய அகங்காரத்தை, என்னுடைய பல்வேறு விதமான வியாபார உற்பத்திகளை பயன்படுத்தி கொண்டு வர பண்ணேன். அந்த அந்த கட்டுரைகளுக்கு நல்ல வரவேற்பு. ராஜேந்திரனை பற்றிய கூடுதலான தகவல்கள் தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். ஒரு நல்ல கூட்டம், அற்புதமான கூட்டம் ராஜாராம் கோமகன் ஏற்பாடு செய்திருந்தார். சொன்னேன்ல, இப்போ அங்க இருக்கிற படைத்தலைவர்கள், அங்குள்ள மந்திரிமார்கள் இங்கே உட்கார்ந்து ஒரு மறவர் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற மந்திரி தான் இந்த படியிலே உட்கார்ந்து கவிஞராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு காசு கணக்கு எழுதியதான் இப்பொழுது புருஷோத்தமராக வந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா அந்த மேடைக்கு வர முடியாது. இந்த பாலகுமாரனும் அங்கு ஏதோ வேலை செய்திருப்பார். பிரம்மராயருக்கு நெருங்கியவராக இருந்திருப்பார். அங்க போய் அந்த ஓரத்துல இன்னுமே தெரியாத கோவிலினுடைய பார்த்த அதிசயத்துல போய் உட்கார்ற. அந்த உட்கார இடத்துக்கு நேர் பின்னாடி தான் சோநாட்டு வெண்ணாட்டு அமன் குடியான சேனாபதி கிருஷ்ணன் ராமன் எடுப்பித்த திருக்கட்டளை அப்படின்னு ஒரு கல்வெட்டு. தான் உட்காந்தாலும் இங்கேதான் கல்வெட்டு இருக்கு, இங்கேதான் உட்காந்துருப்பான். இங்கேன்னு பார்த்தா என்ன தெரியுது? மேலே விமானம் தெரியுது, பின்பக்கம் இடம் தெரியுது, அந்த பக்கம் வந்து வாசல் தெரியுது, அடுத்த கோபுரம் தெரியுது. ஆக ஒரு நிர்வாகி சரியாக உட்காரக்கூடிய இடத்தில் தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன். என்னுடைய மூதாதையான கிருஷ்ணன் ராமன் உட்கார்ந்த இடத்தில் தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று பெருமைப்பட்டேன். அப்படியானால் கங்கை கொண்ட சோழபுரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், கங்கை கொண்ட சோழபுரத்தை காப்பாற்ற வேண்டும், கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பை உலகெல்லாம் அறிய செய்ய வேண்டும் என்று மறுபடியும் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்றால், ராஜாராம் கோமகனாக பிறந்திருக்கிறான் என்றால், அந்த ராஜாராம் கோமகன் ஏன் ராஜேந்திரனாக இருக்கக்கூடாது? நான் சொல்கிறேன், ராஜேந்திரன் தான் ராஜாராம் கோமகனாக பிறந்து அந்த அந்த விமானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய வீடை கட்டிட்டு அந்த வீட்டிலேருந்து எந்த ஜன்னலேருந்து பார்த்தாலும் அந்த விமானம் தெரியும். இதுதான் ராஜாராம் கோமகனுடைய வீடு. கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது, ஐயா இன்ஜினியர் பிடபிள்யூடி இன்ஜினியர் வீடு எங்கேருந்து உதவி கேட்டு அவர் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு மாடி போங்க, எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அந்த விமானம் தெரியும். ஒரு உள்ள தொடர்பு, ஒரு பூர்வீக தொடர்பு ஏற்படாமல் ஒரு நாளும் அப்படி ஒரு வீடு கட்ட முடியாது. பித்து, அதான் பித்து. அவர் அது அவர் அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் பிடபிள்யூடி இன்ஜினியராக இருக்கிறதே இதுக்கு தான். கங்கை கொண்ட சோழபுரத்தை தூக்கி நிறுத்தத்தான். ஏனென்றால் அரசனாக இருந்தால் இந்த டார்ச்சை தாங்க முடியாதுன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்டிட கலைஞராக மாறிவிட்டார். இந்த ஜென்மத்தை கட்டிட கலைஞராக, இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக வந்து உட்கார்ந்திருக்கிறார். இது என்னுடைய நினைப்பு. இப்படி நினைப்பதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. 7 பாகங்கள், 6 பாகங்கள் உரையார் எழுதி முடித்ததும் என்னுடைய பதிப்பாளர், ஐயா இது போகுமா, நீங்க பாட்டு எழுதிட்டே இருக்கிறது, வெயிட் பாருங்க போகும்னு நான் நினைக்கிறேன். 17 பதிப்புகள் வந்துவிட்டன. 17 பதிப்புகள் வந்துவிட்டன. அவ்வளவு வேகம். 2012 ஆரம்பிச்ச முதல் பதிப்பு வந்தது 2012. இது 2014. 5 பதிப்புகள் வந்துவிட்டன. கங்கை கொண்ட சோழபுரம். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு சரித்திர ஆர்வம் இல்லை என்று யார் சொன்னார்கள்?
ஆர்வம் ஊட்டவில்லை என்பதுதான் நம்முடைய குறை. ஆர்வம் ஊட்டினால் தமிழர்கள் எங்கே எங்கே என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கொண்டு போய் நம் குழந்தைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லவில்லையே என்பதுதான் குறை. காமிக்கலையே என்றுதான் குறை. கல்வெட்டு இங்க படிச்ச கல்வெட்டை நேரில் போய் பார்க்கணும். நாம் பிறந்த ஆடி திருவாதிரை தடவி பார்க்கணும். நாம் கொடுத்தனமும் நம் அக்கன் கொடுத்தனமும் தடவி பார்க்கணும். அந்த துவாரபாலகரை உற்றி பார்க்க வேண்டும். வெறும் கோவில் அல்ல அது, தமிழ் கலாச்சாரம். என்னவெல்லாம் அங்கு இருந்திருக்கிறது, என்னெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் யோசனை பண்ணா நெஞ்சு விம்புது. ஆயில் குச்சி உளி வேணும், உளிக்காக ஆயில் குச்சி பண்ணிருக்காங்க. இத்தனை பெரிய மரக்கலம் கட்டணும்னா எத்தனை தச்ச, எங்க கயிறு, கயிறுக்கு எங்க தென்னை மரம், வேற எந்த விதமான சடல் என்று யோசிக்க விரிவடைந்தே இத்தனை எழுதியும் எனக்கு நிறைவு வரவில்லை. குலோத்துங்கனை பற்றி எழுதலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சோழ சாம்ராஜ்யத்தின் மாண்புகள் சொல்லி வாழாதவை. ஒரு கப்பல்ல யானை கொண்டு வரானா, அது எப்பேற்பட்ட கப்பல்? 7 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். 10 நாள் ஆகும் அங்கேருந்து டிராவலர் கடல் தாண்டி. அந்த 10 நாளைக்கு யானைக்கு குடிநீர் எங்க? கடல் தண்ணி யானை குடிக்காது. ஆக யானைக்கும் யானையை சுற்றி வருகின்ற ஆட்களுக்கும் அரசருக்கும் படைகளுக்கும் அந்த ஒரு மரக்கலத்திலே குடிநீர் தொட்டி உண்டு. அப்படியானால் மரக்கலத்தின் நீளம் என்ன, அகலம் என்ன, என்ன கயிறு, எப்படி முறைக்குது, என்ன சிஸ்டம், இவையெல்லாம் நாவலிலே எழுதியிருக்கிறேன். நீங்கள் வாங்கி படித்து என்னை கொண்டாட வேண்டாம், ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் கொண்டாட வேண்டும். நீங்க தாராசுரம் போகணும். அங்க போய் உட்காந்து அது பெரிய அழுக. தாராசுரம் பத்தி எல்லாம் அவர் குடவாய்பாடி சொல்லி கேட்கணும். இன்னும் பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. இவைகளை எல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர் நன்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களாகிய நாம் தான் சற்று விலகி இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயம் திரைப்படமாக போய்விட்டது. தப்பு இல்லை, திரைப்படம் மட்டுமே வாழ்க்கை என்று போய்விட்டது. அதான் தப்பு. திரைப்படம் தாண்டி எதுவுமே யோசிக்கிறது, அதான் தப்பு. நீங்களாம் பரவாயில்ல, எவ்வளோ அழகா அமைதியா கேட்குறீங்க. சார் ரஜினி பத்தி சொல்லுங்க, அங்கேருந்து போடுறது எனக்கு தெரியாது அப்படின்ற. ராஜேந்திர பிரசாதத்தை பற்றி தெரியாது, ரஜினி பற்றி தெரியாது. காரணம் அவருக்கு அவ்வளோதான் தெரியும். ரஜினி தான் அவருக்கு உலகம். அதை மாற்ற வேண்டும், அதை திருப்ப வேண்டும் என்பது ரஜினி வாழ்க்கை. அவர் ஒரு நல்ல மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். ஆனால் அதுவல்ல நம்முடைய நோக்கமாகும். நம்முடைய நோக்கம் நம்முடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வது, நம்முடைய பண்பாட்டை தெரிந்து கொள்வது, மிக உன்னதமான ஒரு பண்பாடு என்பதை தெரிந்து கொள்வது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பு அரங்கு நிறைந்த இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து ராஜேந்திர சோழனை சிறப்பித்த உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களிலும் இதைவிட சிறப்பாக ராஜேந்திர சோழ மன்னனின் வரலாற்றையும் ராஜராஜ சோழனின் மன்னனுடைய வரலாற்றையும் யாராலும் அனுபவம் வாய்ந்த கலவையுடன் கூறவே முடியாது. அவருக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல் அளிப்பார்.
அவர் பேசுறதை கேட்கும்போது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ஆனால் நேர கட்டுப்பாட்டினால் இன்றைக்கு இத்துடன் அவர் முடித்து கொண்டார். இன்னும் அவருடைய அனுபவத்தையும் அவர் எழுதியதை பற்றியும் கேட்க வேண்டும், அவருடன் உரையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளை மாலை 5:30 மணிக்கு வாசகர் வட்டத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம். பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம்.